இல்ல இன்னைக்கு 21, நாளைக்கு 22, நாளை மறுநாள் வந்து எலெக்ஷன் டேட். 23ஆம் தேதினா 23ஆம் தேதி ஓட்டு போடணும்ல. ஓட்டு போட்டு ஜெயிச்சிடும், தலைவன் ஜெயிச்சிடும், அதெல்லாம் ஓகே. ஓட்டு போடுவியா இல்லையா நீ? ஓட்டுலாம் போடுவேன். வயசு வந்துச்சா? வயசுலாம் வந்துச்சு. வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஓட்ட எப்படி? ஃபர்ஸ்ட் ஓட்டுலாம் இல்ல, மூணாவது ஓட்ட. 3 வருஷம். 3 ஓட்டியா? ஓட்டுடா. எத்தனை ஓட்டு போட்டிருக்க? 2 ஓட்டு போட்டிருக்கேன். யாருக்கு போட்ட முதல் ஓட்டு? நோட்டா. அடுத்த ஓட்டம் நோட்டா தான் போட்டேன். இப்போ இந்த தடவை விஜய்க்கு தான் போடுவோம். அப்படின்னா அதாவது 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது, கண்டிப்பா ஓட்டு போடணும். எல்லாருமே ஓட்டு போடணும், அதான் முக்கியம். யாருக்கு போடலாம், ஆனா ஓட்டு போடணும். என்ன இந்த பக்கம்? இந்த பக்கமா கடை போவோம், சாப்பிடுவோம். வேலை இப்பதான் முடிஞ்சு, தான் கிளம்பி இருந்தேன். போமா. இன்னும் யாரும் வரலையே, ஒருத்த வரலையே. யாரு வரணும்? அது சுதனை 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 போன் அடி, போன் அடி. சீன் போடு வர. நீ அடிக்கிறியா? நானே அடிக்கிறேன். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? கோயில்ல. கோயில்லையா? எல்லாரும் வெளியில போகணும் கிளம்பி இருக்கோம். இன்னும் ஹலோ ஹலோ, மக்களே, மணி என்ன ஆச்சு? இன்னும் மணி வீட்டுக்கு வராம இருக்க? கொஞ்சம் மனசு சரியில்லை. மனசு இல்லையா? என்னாச்சுல? ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தேன். இங்க வர வேண்டியதானே? கோயில்ல இருக்கேன், இந்த வாரேன். கோயில் என்ன, எந்த இடத்துல இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எப்போ இருக்கிற இடம் தான், கடலை கண்டா போச்சு. ஏன் வியாபாரம் ஆகலையா இன்னைக்கு? என்னடா கட் பண்ணிட்டா? போனடி. சுதனா கட்டாயி அப்பால இருந்து கலருது. இது எங்க அம்மா கால் பண்ணுது, பசிக்குது, சாப்பிட்டியா இல்லைன்னு கேட்கறதுக்கு. தாயை தவிர யார் இருக்கா? எங்க போறோம்னு உங்களுக்கே தெரியும், போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. வெல்கம் டு ஆர்யா vlog. ஹலோ ப்ரோ, அப்படிங்க பாருங்க. வெல்கம் டு ஆர்யா vlog. இப்போ என்னன்னா பிளாக் எடுத்து தான் பிளான் பண்ணுவோம். சிங்கப்பூர் தான் பிளான்லாம் இருந்துச்சு. இதை சுதன் புதுசாக பிளான் பண்ணுறான், அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். வெல்கம் டு இப்படியாப்பா ஆர்யா vlog. இல்லை அடிக்கணது அவனுங்க ஹோட்டல் தமிழ்நாடு எங்க இருக்கு? நல்ல தமிழ்நாட்டை தான் இருக்குன்னு சொல்லாம போயிட்டிய. அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணினா இங்கே இறக்கி விட்டு வந்துருவோம். நீ ஆடி அங்கதான் இருக்காப்புல, அவ்வளவு அவசரமா போய் நின்று இருக்காப்புல. அவன் நண்பனுக்கு ஒண்ணுன்னா ஆடிய சும்மா இருக்க மாட்டான், நட்புக்கு ஒண்ணு சும்மா இருக்க மாட்டான். அதுவும் ஆரிய ஒண்ணுன்னா கண்டிப்பாக மாட்டான், சும்மாதான் இருப்பான். சரி போ, அவனுக்கு என்ன மன கஷ்டமோ தெரியல. சிவன் மகண்டா உன் மகன் எவண்டா கச்சிப்பது ரச்சிப்பது ஆறு முகண்டா. ஒருத்த மன உளைச்சல் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்க என்ன அடுத்தடுத்து போட்டோ விட்டுருவாங்க. வா அவனை போய் பாப்போம் என்னன்ட்டு. ஒருத்தனை பார்க்கணும்னு சொல்லி போட்டோ வர்ற இடத்தெல்லாம் போட்டோ அதாவது ஒரே போட்டோ. கொஞ்சமாச்சு கூட இருக்கிறவனை பாருங்கடா, வாங்கடா. தேட போலாம். கோயில் பரம் செம்மையா இருக்கு முன்னாடி விட. இப்போ கடைசி இப்போ ஏதோ பண்ணாங்களா இந்த கோயிலுக்கு? என்ன பண்ணாங்க? என்னமோ பண்ணாங்க. இல்லடா, யாரோ அமௌண்ட் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. அவர் பேர் தான் சிவநாடு. நமக்கு அரசியல் வேண்டாம் இப்போது. அரசியல்லாம் பேசல, ஒரு மனுஷன் இந்த கோயிலை கட்டணும். அந்த ஊருக்காரு இப்போ அரசியல் பத்தி பேசணும்னா பின்னாடி வர்ற ஒருத்தனுக்கு நரம் பத்துரும். சிவநாடு அவங்க தான் இந்த கோயில் கட்டுறதுக்கு, இல்ல கோயில் கட்டுறதுக்கு இல்ல, கோயில இதனால சொல்றது பராமரிப்பு பண்றதுக்கு. பராமரிப்பு இல்லடா, அது ரீடெவலப்மெண்ட் பண்றதுக்கா. கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்பா இருங்கடா. ஐயோ இருக்க அங்க இருக்காரு முருகா, இருக்கியா இல்லையா? எனக்கு வேற பெரும் போராட்டமா இருக்கு இவங்களுக்கு மத்தியில. நான் நினைச்சது ஒண்ணு, சரி சாப்பிட போவோம், போன திருப்பி பாட்டி கடைக்கு போயிட்டோம், இந்த திருப்பி வேற ஏதாச்சும் கடைக்கு போய் சாப்பிட போவோம் அப்படி சொல்லி பிளான் பண்ணி வந்தேன். ஆனா இங்க ஒருத்தன் நான் மன உளைச்சல்ல இருக்கேன், என்னைய வந்து பாருங்கன்னு சொல்றான். அவனை வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டு இருக்கோம். இங்க ஆளாளுக்கு அங்கங்க போய் என்னையே தான் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. தண்ணி அவ்வளவு தூரம் வந்து லாங்ல வந்தோம், தண்ணி தாக்க குடிக்கிறது ரொம்ப நல்லா. இவன் தான் காமிச்சான் அந்த இடத்த. இவன் பண்றது ஃபுல்லா தேவையில்லாத அப்படியே. ஏய் வெளுத்து வாங்க, யாரும் போச்சா? நீங்க உங்க அப்பா
சரி எனக்கு தெரிஞ்சு டீ குடிச்சு போகலாம் நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்கணும். டீ குடிச்சு போயிடலாம்ல. தண்ணி தான். டீ குடிமா அப்படி டீ டீ வா 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 டீயை போட்டுருவோம். அவரு தான் வாங்கி தருவாரு. அப்படி அப்பா வாப்போம். அப்படி வாங்கிடுவேன். நீ தானே பே பண்ற. வா 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 வா. இதுக்கும் நம்ம கம்பெனிக்கும் பொறுப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி சூப்பரா இருக்குடா டீ, உண்மையிலேயே நல்லா இருக்குடா. ஆமா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எவ்வளோ டீ? டீ 25 ரூபா 15 ரூபா. ஓகே ஓகே தம்பி நல்லா தான் இருக்கு. நீ ஒருத்தன் தான் பொறுப்பா இருப்பேன்னு சொல்லி உன்னை நம்பி கேமரா டிபார்ட்மெண்ட்லயும் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் கொடுத்தேன். ஸ்நாக்ஸ் இது ஸ்நாக்ஸ் டீ. சரி நம்மள ஒருத்தர் கூப்பிட்டான்ல, கூப்பிடல நம்ம தான் வந்தோம். அவன் என்ன ஆனா அவனுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு எங்க இருக்கான்னு சுவிட்ச் ஆஃப்ல இருக்க ஃபோனு. அப்புறம் எங்கன்னு போறது? டீயை போட்டுக்குவோம். அவன் முருகன்ட்ட பேசி எங்க உட்காந்துருக்கேன்னு சொன்னாவன். நான் கடலை வித்துக்கிட்டு சரி, இருக்கேன். இல்ல இல்ல அங்க ஏதோ ஒரு லெட்டர். அவங்க கடலை வைக்கிறவங்க எல்லாம் பாப்பான். இல்லடா அங்க ஏதோ ஒரு வார்த்தை எழுதிருக்கல, சாமி வார்த்தை. கருணை கடலை கண்டா. அந்த இடத்துல இருப்பான். அங்கதான் இருப்பேன். கருணை கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் கருணை கேட்க வேண்டியிருக்கு தலைவன். வாய்ப்பில்லை ராஜா. போன பத்தி தமிழ் கடவுள் தமிழ்ல பேசுங்க. பாத்தியா வடக்கன்ஸ்ல இருந்து எல்லாம் இங்கதானே. பாக்கல. எனக்கு ஒரு சந்தேகம்டா. சும்மா இருந்தாரு, திடீர்னு அவ்வளவு கூட்டம் தப்பான்னு கூட்டமா வருது. முருகரை பாக்குறாங்க, போறாங்க, வராங்க. இதே ஊர்ல தான் நானும் இருக்கேன். இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து இருக்கிறேன். நமக்கு அவருக்கு எதுவும் வாய்க்க தகராறு இது இருக்கா? அப்பெல்லாம் கிடையாது. நம்ம எப்பவுமே இருக்கிறத வச்சு நம்ம வந்து பெருமைப்பட மாட்டோம். திருப்பதி இங்க இருந்து போறது முருகரும் ஒண்ணு. அப்படி நான் சொல்ல வரல. நம்மளும் கஷ்டப்படுறாமே, அவர் கண்ணு நம்ம பக்கம் விழுந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்ல வர. கண்ணு தானே விழுந்துரும். இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கண்ணு விழுந்துரும். ஆண்டவராகிய இயேசுவே, எல்லாம் நம்ம சாமி தானடா, எல்லாம் நம்ம கடவுள் தானே. தப்பிச்சுட்ட. நல்ல ஒரு டீ குடிச்சு முடிச்சாச்சு. என்னன்னா திருச்செந்தூர் கோயில பக்கத்துலாம் வந்து வச்சுக்கேன், செம்ம கூட்டமா இருக்கும். அப்பவும் பார்க்க முடியாது, இப்பவும் நைட்லயும் பார்க்க முடியாது. வேற சொல்லி ஏமாத்துறாங்க. எல்லாம் குறிப்பிட்ட நாளெல்லாம் கூட்டம் இல்லாம ஃப்ரீயா தான் இருக்கு. திங்கட்கிழமை, மேபி திங்கக்கிழமை, புதன்கிழமை அந்த மாதிரி டைம்ல ஈவினிங் டைம் ஒரு 3 மணிக்கு மேலாம் வந்தா ஃப்ரீயா தான் இருக்கு. ஆமா ஆமா, ஒரு துண்டு ஒரு தடவை தான் விழும், ஓயாம விழாது. ஆனா நைட்ல பக்கத்துல ஏதோ கோயில் போமா கேட்டா போக மாட்டோம். ஆனா இவ்வளவு தூரம் வரமா அது வைட்டு வேற மாதிரி இருக்கு. ராஜாமணி, நம்ம ஒரு கேம் பண்ணுவோம். கரெக்டா இந்த குப்பை தொட்டில ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா திருச்செந்தூர் கோயில நைட் டைம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காமிக்க போறோம். நிறைய பேர் மார்னிங் டைம்ல vlog எடுத்து போட்டிருப்பாங்க, வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. இருந்துட்டு போதுடா. ஆனா நமக்கே தெரியாது இது ஒரு தானா ஒரு அமைஞ்ச ஒரு நல்ல ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஏறி வேணும், அப்பதான் ஹைட்டா தெரியுமாவா. நீங்க டீ குடிக்கணும்னு சொல்லும் போது நான் வந்துடல. அதே மாதிரி நான் ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை விளாடவும் சொன்னோம்ல, அப்ப வந்திருக்கணும்ல. அதான் நான் முறை. ஏண்டா அவங்க ஒருத்தர் கவலையில இருக்கிறான், ஒரு கேம் தான் அவனுக்கு கேட்குது. உனக்கு அவன் கவலையில இருக்கான், தெரிஞ்சுதானே டீ குடிச்ச. இங்க பாரு, முருகா, உன் வாழ்க்கைலாம் கலர்ஃபுல்லா பளபளன்னு தான் இருக்கு. எங்க வாழ்க்கை மட்டும் இருள் அடிச்ச மாதிரியே இருக்கு. என்ன நான் செய்வது? அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்